கிரானைட் முறைகேடு குறித்து புதனன்று சகாயம் நடத்திய 3ஆம் நாள் விசாரணையில் கிரானைட் நிறுவன வக்கீல்கள் மட்டுமே ஆஜராகினர். கிரானைட் முறைகேடு தொடர்பாக மதுரையில் தனது முதல் கட்ட விசாரணையை IAS அதிகாரி சகாயம் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி துவக்கினார். கடந்த திங்களன்று 7ஆம் கட்ட விசாரணையில் 17 கிரானைட் நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. புதனன்று மேலூர் கீழவளவு பகுதியில் உள்ள MS கிரானைட் உரிமையாளருக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு வக்கீல் சண்முக ஈஸ்வரன், கோரமண்டல் நிறுவனம் தரப்பில் சட்ட அலுவலர் விக்னேஷ் ஆஜராகினர். சகாயம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த வக்கீல்கள், கிரானைட் உரிமையாளர்கள் வெளியூரில் இருப்பதால் வர முடியாத சூழலில் தாங்கள் ஆஜரானதாக கூறினர். எங்க தரப்புல இருந்த நியாயத்தை எல்லாமே சொல்லியிருக்கோம். எங்க சைடு ஒரு ஆவணம்லாம் கொடுத்திருக்கோம். திரும்பி கலெக்டர் சார் என்ன பண்றாருன்னா நம்ம நாங்க கோரமண்டல் ஏஜென்சிஸோட ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓனர் அவுட் ஆஃப் கண்ட்ரி. சோ அதனால நாங்க ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நாங்க வந்திருக்கோம். அது கோர்ட்ல கேஸ் இருக்கு, ரெண்டாவது இங்க இருக்கு. அனைத்துக்குமே நாங்க பதில் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்க கொடுத்திருக்கோம். கிரானைட் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள கிரானைட் உரிமையாளர்களுக்கு 19ஆம் தேதி வரை ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளதால் வியாழக்கிழமை வரை இந்த 7ஆம் கட்ட விசாரணை நடக்கிறது.